தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. ஜபமாலை என்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. சீடனால் காட்டி கொடுக்கப்பட்டு கற்றூரில் கட்டி அடிக்கப்பட்டார். இயேசு முள்முடி சூட்டி சிதைக்கப்பட்டார். சிலுவை பாதையில் நடந்து சென்ற நீ மகனின் பாடுகளில் பங்கு கொண்டாய். அம்மா மரண வேளையில் நொந்து நின்றாய். மன்றாடி வருவோரே வளமாக்கி அருள்பவளே, உம்மை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். குறையாவும் தீர்ப்பவளே, ஜபமாலை அன்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. ஜபமாலை அன்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தாரே மூவுலகாள விண் எழுந்தார். இயேசு தூய ஆவியை பொழிந்தாரே. அவரை போலவே உடல் உள்ளத்தோடு விண்ணக மகிமை அடைந்தாயே. அம்மா உலக அரசியாய் உயர்ந்தாயே. மன்றாடி வருவோரே வளமாக்கி அருள்பவளே, உம்மை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். குறையாவும் தீர்ப்பவளே, ஜபமாலை அன்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. ஜபமாலை அன்னையே செவி சாய்க்கும் தாயே பரிவோடு எமக்காக பரிந்துரைப்பாயே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 1600ஆம் நாள் ஜெப வழிபாட்டை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட அன்னை மரியாள் உயர்மறை மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். இன்றைய ஜெப வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளைஞர் இயக்குனரின் உடலுள்ள நலனுக்காகவும் இன்றைய ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்காகவும் எம்ஏ நகர் புனித ஆரோக்கிய மாதா ஆலய இளைஞர்களுக்காகவும் இந்த ஜெப வழிபாட்டை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் ரத்தத்தில் புற்றுநோய் செல்லால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவன் டோனி, முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்வி வைஷாலி, அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தை விபுலா பிரியதர்ஷினி, எலும்பில் காசநோய் ஏற்பட்டுள்ள ஜெர்சி, வயிற்றுக்கட்டியால் அவதியுறும் டேனியல், கல்லீரல் மற்றும் நீரிழிவு பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்டெல்லா மேரி ஆகிய அனைவரும் விரைவில் குணமடையவும், ஜோஸ்பின் அவர்கள் வயிற்றுக்கட்டி அறுவை சிகிச்சை இல்லாமல் விரைவில் மறையவும், மோகன்ராஜ் அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும், ஷர்லி அவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், டெய்சி அவர்களின் கண் நரம்பு பிரச்சனை விரைவில் சரி செய்யப்படவும், மிகவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் தீபக், அறுவை சிகிச்சை நடந்து முடிந்துள்ள எபினேசர், ஆண்ட்ரூ, சத்யா, ராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஷ் டேனியல், லூயிஸ் பால், ரொசாரியோ, பேபி, கேத்ரின், நான்சி, குழந்தை ரியான்சி, உஷா, லீமாரோஸ், மர்சி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாயமேரி, தாவீது ராஜா, அன்னம்மாள், ரூபன், மேரி, உதயகுமார், புனிதவதி, ராமகிருஷ்ணன், மங்கையர்கரசி, தேவதாஸ் ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையாக சுகம் பெறவும் நாம் வேண்டிக் கொள்வோம்.
திருவள்ளூர் மற்றும் மணவாள நகர் பகுதி உள்ள யூரோகிட்ஸ் பிளே ஸ்கூலில் படிக்கும் பிள்ளைகள் நலன் மற்றும் கல்விக்காகவும் அன்னை கிளினிக், அன்னை மெடிக்கல்ஸ், க்ரூஸ் இன்ஃபோடெக், மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸ் மற்றும் மேப் என்டர்பிரைசஸ் ஆகிய தொழில்கள் வளர்ச்சி பெறவும், அன்னை கார்மெண்ட்ஸ் தொழில் நல்ல வளர்ச்சி பெற்று அதிக அளவில் ஆர்டர்ஸ் கிடைக்கப் பெறவும், ஊத்துக்கோட்டை புனித தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி, பருத்திப்பட்டு தூய விண்ணேற்பு அன்னை ஆலய கட்டுமான பணி விரைவில் துவங்க பெறவும், தொழுதாவூர் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம், நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம் மற்றும் சேக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்ட அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், திரு ரிவால்டோ செல்வன் ரோமிலஸ் அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் புதிய வீடு, திரு ரவி அவர்கள் வீட்டின் மேற்கூரை ஆகியவை நல்ல முறையில் கட்டி முடிக்கப் பெறவும், ஸ்டீஃபன் மற்றும் கெவின் டாஷ்வுட் அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும், டேனியல் ஜான் பிரிட்டோ, கிரண்ராஜ் ஆகியவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், குறிப்பாக ரூபன் அவர்கள் செய்யும் பணியில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், இன்ஃபென்டா அவர்களுக்கு பணி செய்யும் இடத்தில் நல்ல பணி சூழல் அமையவும், ஆக்னஸ், ரம்யா, செல்ஷியா, உதயசூரியன் மற்றும் மர்லன் ஜெனிஃபர் ஆகியவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்திடவும், ரஷ்யாவில் மருத்துவ கல்வி பயிலும் கெரானா சாஷா அவர்களுக்கு இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாக்கவும், அருட்சகோதரர்கள் ஹாரி, ஜோஷ்வா மற்றும் ஜெரி ஆகியவர்களின் குருத்துவ படிப்பு நல்ல முறையில் அமையவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மகேஷ், அன்பரசி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின், டெய்சிராணி, அஜய் பினேசு, சிவராமன் பாரதி, ராபர்ட் ஜேம்ஸ், ஜெயராணி, சாந்தப்பன் மேரி, செல்வகுமார் அருணா, ஆதி அற்புதம், அருளானந்த மரிய ஆரோக்கியம், தாவித் ராஜா அன்னமால், மோகன்ராஜ் ரூபினி, ரொசாரியோ, விக்னேஷ், ஷர்லின், இன்ஃபென்ட் ரொசாரியோ, இன்ஃபென்ட் நிக்கலஸ், பிரான்சிஸ் சேவியர் ஆகியவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வன் கின்ஸ்லி, செல்வன் ஆலன் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் நல்ல பணி சூழல் அமையவும், செல்வன் ரியான் அவர்களுக்கு வேலை மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், செல்வன் சத்ய ஜெயந்த் அவர்களுக்கு ஊடகத்துறையில் நல்ல வேலை கிடைக்கவும், செல்வி ஓவியா அவர்களின் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், அர்ச்சனா அவர்கள் வாழ்வில் சந்திக்கும் சவால்களில் இருந்து விடுபெறக்கூடிய மன தைரியத்தை இறைவன் தந்தரளவும், தெரேசா மற்றும் அருளானந்த மேரி குடும்பத்தினர் கடன் தொல்லையில் இருந்து விரைவில் விடுதலை பெறவும், உதயசூரியன் அவர்களின் குடும்ப அமைதிக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான் பால், சுரேந்தர், பிரவீன்குமார், ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ரெமிஜியஸ் பிரின்ஸ், சுதா, நோயல் பிரமிளா, சாரால், திரேசா, பிரான்சினா, ஷிபா டாவின்சி, வினோத், பாலகிருஷ்ணன், லீமா, ஆர்த்தி ஆகியவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை அமையவும், சீமோன் ஸ்ருதி திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கவும், சுதா ராமமூர்த்தி, ரமேஷ், அமலதீபிகா, பிரவீன், லூனா, ரொனால்ட் ரீகன், ஜாய்சி, ஜெனிஃபர், ராஜா, ஜெயஸ்ரீ, தினகரன், ஷைலஜா, ராஜ்குமார், ஜான்சி, ஆண்ட்ரூ, நான்சி, சுந்தரராஜன், நான்சி, ஜோஷ், ஆஷா, சரண்ராஜ், அனுப்ரியா, ஜெய்சங்கர், மனிஷா, தினேஷ், வினோதினி, சதீஷ், ஆனந்தி, அசோக், அனுஷியா, ஜோஷுவா, ஆல்மா, ஹரிஹரன், பிரியதர்ஷினி, ராபர்ட் ராசாத்தி, கிஷோர், துர்கா தேவி ஆகிய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட இளைஞர் குழுவின் நல்ல செயற்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவர்களுடன் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓர் அணியில் செயலாற்ற வேண்டிய அருளுக்காகவும் உயர் மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞர்களும் இந்த ஜப வழிபாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்றும், மேலும் நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜப வழிபாட்டில் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமாக. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். இன்றைய புனிதர். Good evening all. Today we have gathered here to honor and reflect the life of a great saint, Saint John Leonard. He is remembered not only for as a priest and a founder, but as a true man of faith, courage, and vision. Saint John Leonard was born on 1541 in Italy. He grew up in a simple Christian family with strong faith. As a young boy, he had a deep love for Jesus and church. Though he was trained as a pharmacist, his heart was always burning to serve God. So he left everything behind and became a priest. What makes St. John Leonard's life so inspiring is his bold vision to renew the church during a time when it was facing many challenges. He believed that real change begins not only from outside, but from the heart. He often says Christ must be at the center of everything. In 1574, he founded the Clergy Regular of Mother of God, a religious congregation dedicated to preaching the gospel, educating the faith, and bringing people close to Christ.
He worked tirelessly for the formation of young people and priests. He believed that if the youth are formed in faith, the church remains stronger for generations. These lines were written for us, guys. I'll read it again. Please listen to it. Saint John Leonard believed that if the youth are formed in faith, the church will remain strong for generations. So it's our honor to be in faith and to build a good church. So let's follow the footprints of John Leonard and let us try to live a life. So let's take only the two things mainly from John Leonard. One thing is he himself believed that Jesus be the center of his life. Like John Leonard, we also take Jesus as the center of our life. Let us take Jesus into our heart and let's live a life according to Jesus and let's spread the Christianity. As a youth, we should live as an example for others to inspire God and to preach his lifestyle. Also, St. John Leonard is soon going to be declared as Saints of Medicine since he is a pharmacist. So, this will be declared soon. So, let us live a life as inspired from St. John Leonard and spread the message of God. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெனரல் ஸ்பீச் என்ன பார்க்க போறோம்னா வேர்ல்ட் போஸ்ட் டே. இன்று நேரத்தில் நாம் நினைக்கும் தகவல்களை உலகில் எந்த மூலைக்கும் கொண்டு செல்லும் அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன. மகாத்மாவின் கடிதங்கள் பல இந்திய சுதந்திர போராட்டத்தை வீடில் கொண்டு செய்து எழுத்து ஆயுதங்கள் கையெழுத்த கணினிக்குள் குறுகிய காலமாக மாறிவிட்டது. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த என தொடங்கி நாங்கள் அனைவரும் நலம், நீங்கள் அனைவரும் நலமா என்று குதாலம் விசிரித்து என்றும் உங்கள் அன்பு மாறாது என முடிவடைக்கும் கடித வரிகளை தலைமுறைகளில் வாசித்து உண்டா? நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியாக 80-90 வளர்ந்த தலைமுறைகள் குழந்தைகள் பெற்று பல்வேறு நடைமுறை வாழ்க்கை முறைகளை இன்று தலைமுறை இழந்துவிட்டது. அதிலும் முதன்மையான கடிதங்கள். ஆதி காலம் முதல் அண்மை காலம் வரை மனிதன் மற்றொரு பகுதியில் உள்ள சக மனிதனை தொடர்பு கொள்ள ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி வந்துள்ளான். சங்க காலத்தில் தகவல் தொழில்நுட்ப தொடர்பை வளர்த்த மனிதர்கள் அடுத்தடுத்து கட்டத்தை தொடும் பொழுது மாற்றங்களை கண்டான். ஒற்றர்கள் மூலம் மூளை அனுப்பி அரசர்கள் காலம் முடிவுக்கு வந்த பொழுது இந்தியாவில் ஆங்கிலேயர் காலம் அறிமுகமானது. 1712ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தான் முதலில் தபால் சேவையும் ரயில்வே சேவையும் இந்தியாவுக்குள் கொண்டு வந்தது. 1766ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் முதலில் சென்னையில் தபால் சேவை அறிமுகம் செய்து தொடங்கி வைத்தார். அப்போது கம்பெனி தபால்களோடு அதிகாரிகள் தங்களது சொந்த தபால்களையும் அனுப்ப அவர் அனுமதித்தார். இதைத் தொடர்ந்து 1786ஆம் ஆண்டு சென்னையில் முதலாக பொது தபால் சேவை மையம் தொடங்கப்பட்டது. இவ்வாறாக 236 ஆண்டுகள் கடந்து இந்தியாவில் தபால் சேவை இன்றளவும் பிரபலமாக பேசப்பட்டு வருகின்றது. கடிதம் எழுதும், கடிதங்கள் வாசிப்பது மிகவும் சுகமான அனுபவம். எல்லையில் இருக்கும் இராணுவ வீரன் குடும்பத்திற்காக வெளிநாட்டில் உழைக்கும் மக்களும் தங்கள் குடும்பத்தின் நலம் அறிய தபால் எழுதிவிட்டு அவர்களின் பதிலுக்காக காத்து கிடப்பதெல்லாம் ஒரு கனாக்காலம். இன்று கன நேரத்தில் நாம் நினைக்கும் தகவல்களை உலகில் எந்த மூலைக்கும் கொண்டு செல்லும் அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன. இமெயில் முதல் SMS வரை வளர்ந்த தகவல்கள் சேவை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் மனதை கவர்ந்த எழுதிய 4 வரிகள் கடிதத்தை கொடுக்க முடியாமல் ஆயிலுக்கும் அலைந்த தலைமுறை உண்டு. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கடந்த தலைமுறையின் கடிதங்கள், கனவுகள் மட்டும் இன்னும் மறையவில்லை. இப்படிப்பட்ட வரலாறு தடம் பதித்த கடிதங்களின் வகைகளை அடுக்கினாலும் எட்டினாலும் அடங்காது, பாட்டிலும் அடங்காது, அடுக்கி கொண்டே செல்லலாம். இன்று அஞ்சல் சேவை தொடர்ந்தாலும் அவை அரசு அலுவல் சம்பந்தமாக மட்டுமே உள்ளது. அனைவரின் கையிலும் செல்போன்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் கடிதத்தின் தேவை காலவரியாகிவிட்டது என்பதே உண்மை. இருப்பினும் கடிதங்களும் தந்தி சேவையும் மாண்டரும் முந்தைய தலைமுறை நெஞ்சில் இன்றும் பசுமையாய் நிலைந்திருக்கும் நினைவலைகளை இன்று 1000க்கும் மேற்பட்ட தபால் சேவைகளை இந்தியா முழுவதும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நாம் கொண்டாடும் உலக அஞ்சல் தினம் வெயிலோ மழையோ புயலோ பூகம்பமோ எந்த வரினும் கையில் உள்ள தபாலை உரியரிடம் சேர்க்க சீருடையில் விரைந்து செல்லும் ஒவ்வொரு தபால்காரரின் சேவையும் இராணுவத்திற்கு இணையானது. வாங்க நாமும் பிடித்த நபருக்கு ஒரு கடிதம் எழுதலாம்.
நன்றி. ஜெபமாலையின் முதல் 10 மணியானது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் தாக்குதல் விரைவில் நிறுத்தப்படவும், குறிப்பாக காசா நாட்டில் உணவு, உடை, இருப்பிடமிழந்து பசியால் தவித்துக் கொண்டும் பல உயிர்கள் பிரிந்தும் இருக்கின்றது. அவர்களுக்கு இறைவனை ஆறுதலாக இருக்கவும், மீண்டும் இயல்பு நிலையில் திரும்பி போர் நிறுத்தம் ஏற்பட்டு அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபமாலையின் 2ஆம் 10 மணியானது பரபரப்பான அரசியல் சூழலில் இருக்கும் நம் தமிழ்நாடு நல்ல அரசியல் தலைவர்களை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படவும், குறிப்பாக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு, தன்னலம் பாராமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும், இளைஞர்களாகிய நாம் அரசியலில் ஈடுபடவும், வருங்கால அரசியலின் தேவையை உணர்ந்து செயல்படவும் இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை குறிப்பிடத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாழ்க அரசியே ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள். தாயே, இன்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி வாசகம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இறைத்திரு வசனங்கள் 11 இறைத்திரு வசனங்கள் 5 முதல் 13 முடியும். அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கணவனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டை கேட்டால்
அவர் தேலை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையின் வழிகாட்டுதல் வேண்டி ஜெபம். ஓ மிகவும் பரிசுத்த மரியே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப் பெற்றவரே, ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய பேறு பெற்ற அன்னையே, என்னையும் இந்த இளமை பருவத்தில் உம் மகனின் பாதையில் பயணிக்க வழிகாட்டும். இத்தருணியிலே செய்வதறியாது நான் சந்திக்கும் வருத்தங்கள் எனக்கு வாழ்வளித்தருளும். இளைஞர்களின் சிறந்த மாதிரியே, உம் திருமகன் என்னோடு இருக்கவும், என் பாதையில் செம்மையாக்கவும், என்னுடன் என்றும் தோழமையில் இருக்கவும் பரிந்து பேசுவீராக. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உம்மையே நீர் முழுமையதாக கையளிப்பது போல் நானும் கையளிக்க வேண்டிய வரம் தாரும். இன்று நான் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து விடுவித்து என்னை காப்பாற்றும் இனிய கன்னித்தாயே. ஆமீன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது இன்றைய நாளுடைய சிறப்பு விருந்தினரான ரெவரண்ட் ஃபாதர் இக்னாசி மிஸ்டர் ரீகன் இமானுவேல் அவர்களை இந்த பிரேயர் டீம் சார்பாக அழைக்கிறேன். இவரை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுக்கணும்னா, நம்ம ஃபாதர் தன்னுடைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக குருமானவர்களை சாக்ரட் ஆர்ட் செமினரியிலிருந்து தயாரித்து பலவித 100க்கும் மேற்பட்ட குருக்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த பயணத்தை முடித்துவிட்டு இப்போது பத்திப்பட்டி என்னும் பங்கு தந்தையாக பதவியேற்று பலவிதமான ஆன்மீக முயற்சிகளை முன்னெடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், எங்கள் ஆலயத்தில் இளைஞர் குழுவானது கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டு வந்திருக்கிறது. அதிகபட்சமாக அதில் 20 to 25 பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தந்தை பங்கு தந்தையாக பதவியேற்றிருந்து எங்கள் ஆலயத்தில் இளைஞர் குழுவான எண்ணிக்கை இப்போது 60க்கு தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. தந்தை எவ்வாறு புனித ஜான் லியோனார்ட் போலவே அவரும் இளைஞர்களை ஜெபிக்க அழைத்தார், ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் இன்றைய நாளில் நமக்கு ஆசீர் வழங்குவது மிகவும் சிறப்பானதாக உணர்கிறேன். எனவே தந்தை அவர்களை இறுதி ஆசீர் வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்பாக 1600வது நாள் இந்த இணைய வழியில் நாள்தோறும் தவறாமல் ஜெபமாலை செய்து கொண்டிருக்கிற நம் உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த இளையோர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அது சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்லைனில் மழையும் பெய்யாது, வெயிலும் அடிக்காது. ஒரு வேளை கனெக்ஷன் வேணால் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட 1600 நாள் என்பது மிகவும் பாராட்டுவதற்குரியது, போற்றுவதற்குரியது. இதை உங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்து உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்களுக்கு, அருமையான தம்பி, என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ரிச்சர்ட் அவர்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்றை செய்யணும். எப்பொழுதும் நான் அவருக்கு உதவி இல்லத்தந்தையாக நான் இருந்த பொழுது அவர் ரீஜென்சி களப்பணி செய்து கொண்டிருந்தார். அந்த களப்பணியின் பொழுது நான் அவரை பார்த்தது இளமை வயது முதலே மிகவும் துடிதுடிப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தந்தை. ஆகவே சிறப்பான அவர் உங்களுக்கு இந்த இயக்குனராக கிடைத்ததிலே உண்மையிலே நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த 5 வருடத்திலே இது 5ஆம் வருடம் என்று நினைக்கின்றேன். இந்த 5 வருடத்திலே எவ்வளவு மாற்றங்களை, எவ்வளவு சாதனைகளை நம்முடைய ஆயர் அவர்களுடைய வழி நடத்துவதன் பேரிலே அவர் செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்பொழுது உண்மையிலே வியப்பாக இருக்கின்றது. நிறைய பேர் நினைக்கலாம் 1600 நாள் ஜெபம், இதன் மூலமாக எனக்கு என்ன பயன் கிடைக்கப் போகின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் மேல் படிப்பு படிப்பதற்காக ரோமாபுரியில் சென்ற பொழுது அங்கே டேனியல் மற்றும் லில்லி என்ற குடும்பத்தினை நான் சந்தித்தேன்.
டேனியலுக்கு வயது 60, லில்லிக்கு வயது 50. அவர்கள் தன்னுடைய திருமணத்தை முடித்தது டேனியலுக்கு வயது 50 இருக்கும் பொழுது, லில்லிக்கு வயது 40 இருந்த பொழுது, ரொம்ப லேட் மேரேஜ் தான் அவங்க செஞ்சாங்க. அப்பொழுது லில்லி அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். 30 வயதிலிருந்து லில்லி அவர்கள் தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று 10 வருடமாக அவர் போராடி கொண்டிருந்தாராம். கல்யாணத்திற்காக அல்லது திருமணத்திற்காக எல்லாவித தயாரிப்புகளையும் அவர் மேற்கொள்வாராம். போயிட்டு இந்த திருமணத்திற்காக ஏற்பாடு செய்தவர்களை அடிக்கடி போய் சந்திப்பாராம். வெகு சீக்கிரம் எனக்கு திருமணம் நடைபெற்றுவிடும், ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, நல்ல ஒரு ட்ரெஸ் தச்சு வைங்க என்று கேட்கும்பொழுது 10 வருடமாக இவருடைய செய்கையை பார்த்து மற்ற எல்லாரும் வெறுப்பாகி போயிட்டாங்க. என்ன இது, இந்த அம்மாவுக்கு 10 வருஷமா இவர்கள் திருமணத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள், திருமண உடையை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள், திருமணத்திற்கான உணவை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் ஏற்பாடு செய்ய, ஆனால் திருமணம் நடந்த பாடு இல்லையே என்று அவர்கள் எல்லாரும் வெறுப்பாகிவிட்ட அந்த நேரத்திலும் கூட லில்லி அவள் மனம் தளராமல் தொடர்ந்து அவர் 10 வருடமாக நல்லதொரு கத்தோலிக்க மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தன்னுடைய 40வது வயதில் அது சரியான டேனியல் என்கின்ற அந்த சகோதரரை கரம் பிடித்து இன்று வரை போன வாரம் கூட நான் தொலைபேசியில் அவங்களோட பேசினேன். நான் டேனி, லில்லி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க ஃபாதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபாதர், there is a late marriage but we are happily living என்று அவர்கள் சொல்லுவார். இதுதான் தாமதமாக 10 வருடமாக இருந்தாலும் அவர்கள் போராடி நல்லதொரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்புகிறார். நீங்கள் கூட ஒரு சில நேரங்களிலே வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாக போய்கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். 1600 நாள் முழுவதுமாக நீங்கள் இந்த ஜெப மாலையில் பங்கு கொண்டு இருக்கலாம். நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்கல என்று நான் என்ன சொல்லுகிறேன், 1600 நாள் போதாது, 2000 போங்க. ரிச்சர்டுக்கு பொறுப்பு அதிகமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரிச்சர்டு அதுக்கெல்லாம் மனம் தளர மாட்டார். அவர் தொடர்ந்து எல்லா விதத்திலும் அவர் செய்து கொண்டிருப்பார். ஆகவே ரிச்சர்ட், வி ஆர் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்களா ஆயர் அவர்களும் சரி அல்லது குருக்களும் சரி எப்பொழுதுமே உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும்பொழுது உண்மையிலே நாம் ஒன்றாக பணி செய்தோம் என்று நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பணி நடைபெறும். எங்கிருந்தாலும் நிச்சயமாக யூ வில் பி ராக்கிங், ஐ நோ தட். காட் பிளஸ் யூ. இந்த 1600 நாளுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிச்சர்ட், கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஸோ ரிச்சர்ட், ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்டு டீம், அதான் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் சொல்கிற மாதிரி உங்கள் டீம் தான் உங்களை நல்லா பேக்கப் பண்ணுறாங்க. ஏன்னா 100 நாள் 200 நாள்லேயே எல்லோரும் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புற இந்த காலகட்டத்தில் 1600 நாள் உங்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் உற்சாகம் அவருடைய தளராத மனம்தான். அதுதான் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய இளைஞர்களை வெற்றி பாதையில் இந்நாள் வரும் நடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஐ ப்ரே ஃபார் யூ. நீங்கள் ரொம்ப நிறைய பேரை ஆண்டவரிடம் இது போல இழுத்து வர வேண்டும். இறைவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ரிச். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இளைஞர்களே, நம்முடைய இளைஞர்கள் நிச்சயமாக சென்னை மயில உயர் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு சவாலாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள்.
இருந்தாலும் சரி, அல்லது இந்திய அளவில் சொல்லும்போதெல்லாம் அந்த இளைஞர் பாசிபிள் கடவுளால் நிகழ்கிறது நம் வியப்பாயிருக்கு என்பது போல நிச்சயமாக இது என்னுடைய அருத்தந்தை சொன்னார், என்னுடைய பணி அல்ல, கடவுளுடைய பணி. நீங்கள் தான் இதை ஆண்டவர் சொன்னது போல எல்லாம் செய்துவிட்டு அவெல்லாம் பயனற்ற எல்லாம் கடவுளால் கடவுளுக்கு மட்டுமே நன்மை. அதே தொடர்ந்து பயனற்று கொண்டிருக்கிறார். ரீசெண்டா இந்த கொச்சின் மீட்டிங்ல போகும்போது ஒரு ஃபாதர் வந்தார், சலீஷியன் பிரீஸ்ட். நான் பொறுப்பெடுக்கும் பொழுது சலீஷியன்ஸ் கிட்ட போயிட்டு கத்துக்குங்க எப்படி யூத்தை இது பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னால் போறதுக்கு வழி இல்லை. ஆனால் 2 வருடம் கழித்து இங்க இருக்கிற டெலிகேட் 3 சலேசிய அருத்தந்தைகளே இந்த ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேட்டாங்க என்கிட்ட, எப்படி நீங்க வழி நடத்துறீங்க சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப நான் சொல்லி கொடுத்து அதுல ஒரு ஃபாதர் இப்போ ரீஜனல் டைரக்டர் ஆயிட்டார், ஆந்திராவுக்கே டைரக்டர் ஆயிட்டார். அங்க வந்து எல்லாத்தையும் சொல்றாரு, நான் ரிச்சர்ட் ஃபார்ட்ட போயிட்டு கிளாஸ் எடுத்த பிறகுதான் நான் வந்து ரீஜனல் டைரக்டர் ஆனேன். அப்ப நான் நினைச்சேன், இது வந்து நான் கிளாஸ் எடுக்கல, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அந்த ஜெபம். இப்ப நிறைய டைசஸ்ல ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க, நிறைய டைசஸ்ல ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. நம்மள மூல ஜெபிக்கணும்ன்ற அந்த பாங்கு ஆசை எல்லாம் உங்களிடமிருந்து வந்தது. எனவே நிச்சயமாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. ஆனா இந்த நாளினுடைய ஒரு பெரிய கிரேட்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய அருத்தந்தை ஃபாதர் ரீகன் இம்மானுவேல் ராஜ் ஃபாதர் சொன்ன போல, நான் அவருக்கு வைஸ் ரெக்டரா, அவருக்கு நான் ரீஜன் பிரதர் இருக்கும்போது எனக்கு வைஸ் ரெக்டரா இருந்தாரு. ஒரு அண்ணனை போல, அப்போல இருந்து நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தம்பியை போல என்னை வழி நடத்தினார். he takes care of me very well. அதனால still we have a very good bond. வந்து சொல்லுவார், நீ என்ன சொன்னாலும் இங்க யூத் பண்ணுவானுங்க, உயிரே கூட கொடுப்பானுங்க, அவன் நல்லா வழி நடத்தணும் அப்படி சொல்லுவாரு. ஐம் ரியலி ஹாப்பி என்று அவர் நம்மோடு வந்து நம்ம வழி நடத்திருக்கிறார். ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன். உங்களுக்கே தெரியும் பாருங்க, ஒரு பங்கு அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய அருத்தந்தை பாருங்க, 60 பேர். எந்த பங்கில் இளைஞர்கள் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறார்களோ அந்த பங்கு வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்பது போல நம்முடைய அருத்தந்தை மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவர் இந்த 10 வருடங்கள் மட்டுமல்ல, முன்பிலிருந்தே அவர் இந்த பிள்ளைகளை அதிகமாக உற்சாகமூட்டியிருக்கிறார். ஃபார்மேஷன் ஹி ஹஸ் கிவன். ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுது ஒண்ணுமாய் ஒவ்வொரு முறையும் பாராட்டுவார். அந்த பாராட்டு தான் இன்னைக்கு கேட்டாங்க யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு, எனக்கு டக்குன்னு கிளிக் ஆனது ஃபாதர் நேம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம நாளைக்கு 24 hours ரோசரியும் அங்கதான் வைக்கிறோம், அங்க நிறைவு திருப்பலி. அதனால நிச்சயமாக நம்ம அருத்தந்தையை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதே போல முழுவதுமாக வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அந்த டேனி அண்ட் ஃபேமிலி. ரியலி ஐ வாஸ் சோ மச் இன்ஸ்பயர்ட். 1600 நாட்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நான் தான் உங்களுக்கு கிடைப்பேன். So let me be, Jesus is our everything. He will be with us. நான் ஏற்கனவே சொல்லுவேன், when you do God's work, God does our work. When you do God's work imperfectly, God does our work perfectly. So I really wish you all the very best for all those who are conducted, especially today's prayer. அதே போல special thanks to Ashwini for leading us. A lot of problems, lot of challenges, but still we are, because God is with us. So don't lose it. God is with us. God will take care of us very well. So continue to travel with him and he will take care of us. And special thanks to once again Regan Anna. Thank you so much now for your time and the blessings and encouraging words. That's really encouraging. நீங்க சொன்ன மாதிரி இது இப்போ முடியாது என்று தொடங்கும் போது சொன்னாங்க, இது எத்தனை நாள் போகும்டா, 50 நாளா 100 நாளா 200 நாளா? I told, it's God leads us 1600 days. 2000th day, yes, they are ready. Our youth are getting ready for 2000th day, so we will be celebrating. So thank you so much, na. Thank you so much, and God bless you all. Thank you. Thank you Glady, thank you Rafael. நல்லா இன்னைக்கு ப்ரேயர் சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். சரண், நிறைய பேர் வந்திருக்கீங்க. பேர் ஐஸ்வர்யா, கிளாடிஸ், ஜோஷ், மைக்கேல், நட்டாலியா, பிரிஸ்கில்லா, ரஃபேல், ரீட்டா, சரண், ஷர்மி, சோபனா, சுந்தர், தைனிஸ். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். Thank you, Father. Thank you. All the very best. Thank you, Father. Thank you. Thank you, Natalia. Thank you.